இந்த உலகத்தில் எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும். ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழலாம். எதுக்கும் ரொம்ப எமோஷ்னலாக ஆகாதீங்க, அவ்வளோ வருத்தலாம் இல்லை. டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற இயர்ஸில் ஆல்ரெடி வந்துட்ட இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை எதிர்கொள்கிறதுக்கு அதுதான் ஒரே வழி. ஸ்கை இஸ் வாஸ்ட் அண்ட் வைட் அண்ட் யூ ஹேவ் ஸ்ட்ராங் விங்ஸ். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஃப்ளை லைக் எ பேர்ட் வித் கரேஜ், கன்விக்ஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டோடவே ட்ராவல் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். 2-3 விஷயம் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷனாக வச்சுப்போம், சரிங்களா? நம்ம பள்ளிக்கு போய் படித்தது கற்றுக்கிட்டது எல்லாமே மறந்த பிறகு எது எஞ்சி இருக்குதோ அதுதான் கல்வி அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் புரியல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. அப்புறம் போக போக ஒரு மாதிரி லைட்டாக புரிஞ்சுது. சரி, எனக்கே புரியுது, உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக புரியுன்றதுக்காகவே சொல்கிறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கும் போது இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் நீக்கிட்டு எது மிஞ்சி இருக்கும்? உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய சிந்திக்கும் திறன். அஃப்கோர்ஸ் நம்ம படிக்கணும், எக்ஸாம்ஸ் இருக்குது, மார்க்ஸ், கிரேட்ஸ் இதெல்லாமே முக்கியம்தான். பட் அதை தாண்டி உங்களுடைய கேரக்டருக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாதான் அது ஒரு முழுமையான கல்வியாகவே. சி ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேரக்டரை பற்றி ஒரு அழகான ஒரு லைன்ஸ் ஒன்று இருக்கு. when wealth is lost, nothing is lost. when health is lost, something is lost. when character is lost, everything is lost. நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் எதையுமே இழக்கலாம், ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்கன்னா எதையோ ஒன்று எடுக்கிறீங்க. ஆனால் குணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க. காடு இருந்தால் எடுத்துக்குவானுங்க, ரூபா இருந்தால் பிடிக்குவானுங்க, ஆனால் படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. அது ரொம்ப ஒரு பாதிச்ச ஒரு லைன்ஸாக இருந்தது. இது 100க்கு 100 உண்மை மட்டும் இல்லை, இதுதான் யதார்த்தமும் கூட.